Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல open-ed and editorial pages பார்க்கலாம். Most of the news is related to coronavirus today. What are the preventive measures? How we could have used this lockdown time? What is the response that we could have done, etc. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article of today, designing a resolute COVID-19 response. இதுவரைக்கும் நம்ம கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இது ஒரு 2-3 ஸ்டெப்ஸை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது we have to decentralize the response to district level. நேஷன் லெவலில் நம்பர் ஆஃப் கேசஸ் நம்ம குறைக்கணும், நிறையா பீப்புளை டெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதுக்கப்புறம் ஸ்டேட், அப்புறம் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அந்த பஞ்ச் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் காப்பாற்றணும், தென் ஸ்டேட் லெவல், தென் நேஷனல் லெவல், அந்த மாதிரி போகணும். we have to decentralize. அது first one. Second one, stop the events. what is absolutely essential is preventing super spreader events. அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஏதாவது வருது, கேதரிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா, அதாவது யார் வந்து who will perpetuate the chain of transmission, இல்லை எந்த ஈவெண்ட்ஸ் perpetuate பண்ணும், மேரேஜாக இருந்தாலும் சரி, கிளப்ஸ் பப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் எந்த மாதிரியான ஈவெண்ட் வந்து it will lead to a chain of transmission, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டெப், ஸ்டெப் அப் அண்ட் வேக்சின் ரோல் அவுட். வேக்சின்ஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா we are out of vaccines சொல்கிறாங்க, இல்லைனா it is dominated by only one vaccine. அந்த மாதிரி இல்லாமல் we should make sure that we step up our producing capacity and make sure that vaccines are available everyone. கடகடன் நம்ம எப்படி வந்து 60 people who are 60 years and above, people with comorbidities, இவங்களுக்குலாம் வேக்சின் போடுறோமோ அதுக்கப்புறம் தான் 45 years வர முடியும். because the new strain, what it is happening, and it is targeting more people in the younger age and it is showing very different symptoms. okay, கொரோனாக்குன்னு certain symptoms இருக்கும், இதெல்லாம் இருந்ததுன்னா we can go and get test அப்படின்னு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி the new strain of virus is working. so we should make sure that everything is capable. Social support is the key. Involve people, not just instruct. We should make sure that people understand everything. Citizen engagement ரொம்ப முக்கியம். it is very critical for pandemic response. அதாவது போலீஸ் இருந்தால் மட்டும் மாஸ்க் போடுறது, இல்லைனா ஃபைன் போடுவேன்னு சொன்னால் மட்டும் இதெல்லாம் பண்ணுறது, சானிடைசரோட யூசஸ் என்னன்னு புரிஞ்சுக்காமல், இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்டேருந்து காப்பாற்றிக்கணும். இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் we should do. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், knowledge of existing and evolving local condition matters for the design and delivery of an effective response. Local data gathering and analysis provide real-time intelligence for rapid response. For example, இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போயிடணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க எங்கே இருக்காங்க, அவங்க யார் கூட காண்டாக்டில் இருந்தாங்க, அவங்க யார் கூட காண்டாக்ட், இந்த 2 ஜம்ப்ஸ் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதனால நம்ம ஸ்மால் லெவல்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா, அங்கேயே இதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நேஷனல் லெவலில் நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் ரொம்ப குறையும். we need consultative policy making at the national level, interdepartmental planning at the state level. so people involve பண்ணி நம்ம பண்ண வேண்டியது at the very starting level. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இதில் இன்வால்வ் ஆகணும், அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இதில் இன்வால்வ் ஆகணும், இது மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி இதில் இன்வால்வ் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ we should make sure various departments are involved in this. we should prevent super spreader events and mandate masks. இதுதான் ஆல்ரெடி சொன்னேன். we should make sure that the events which lead to இந்த மாதிரி spreading அதெல்லாம் வந்து we should make sure that it is stopped. while tests are indeed important component of the strategy, we cannot test asymptomatically infected persons and mildly symptomatic persons who do not report themselves. இது வந்து one of the constraint. இப்போ somebody they wouldn't be even showing any symptoms, அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம எப்படி வந்து டெஸ்டிங் bracketக்குள்ளே கொண்டு வர போகிறோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, people who are very much showing their symptoms அவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையான கேர் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ் கிட்ட போகலாம். அப்படி நம்ம போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கேட்டகரியை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அண்ட் people who do not report themselves அவங்களையுமே we should make sure that they come under the bracket. we cannot randomly and repeatedly test large proportions of people or population to detect virus presence in such potentially infective persons. masks is very important
important in public places. Even more infectious variants will be blocked by effective masks even when physical distancing is not possible. For example, இப்போ temples அந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்னா அங்கே நம்ம physical distancing, for example இப்போ இந்த election times எடுத்துக்கலாம். இந்த election timesல we couldn't follow social distancing in many places. There were crowding etc. At least அந்த மாதிரி டைம்ல we should make sure that people are wearing masks. And then we should also make sure that we use smart testing and tracing, but case detection needs more. Testing tracing நம்ம இப்போ ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ பீப்புள் வராங்களோ அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம டெஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அவங்க யார் கூடலாம் கான்டாக்ட் இருந்தாங்க அவங்கள டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி டெஸ்டிங் அண்ட் ட்ரேசிங் இஸ் ஹேப்பனிங் குட். வாட் வி ஷுட் டூ இஸ் கேஸ் டிடெக்ஷன் ஷுட் பி மோர். அதாவது வெறும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கம் அண்ட் ரிப்போர்ட் டு அஸ், நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இல்லாமல் ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸையும் நம்ம வி ஷுட் டிடெக்ட் more, because case detection போக இந்தியாவில் எவ்வளோ கேசஸ் இருந்ததுன்னா அப்போ அந்த மார்ஜின் ஆஃப் எரர் இல்லாமல் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கும் அப்படிங்கிறத we should use. The notion that all of India has acquired or will soon acquire herd immunity must be dispelled with clear messaging for some months to come. அதாவது எல்லாருக்கும் வந்து அந்த இம்யூனிட்டி வந்துருச்சு, இப்போ வந்து மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கொரோனா நமக்கு அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் எல்லாம் we should break. A single RT-PCR test can miss between 30% to 40% cases. அதாவது அதோட அக்யூரசி வந்து 60 to 70% தான் இருக்கு. அதுக்கேற்ற அளவுக்கு we should make sure people get repeatedly tested. Due to limitations posed by swab collection, transport efficiency and laboratory competency, so இப்போ இந்த கொரோனா வைரஸில் நம்ம என்னென்ன லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டோன்னா இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நம்மளோட லேபோட எஃபிஷியன்சி எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, திடீர்னு ஒரு பேண்டமிக் வந்ததுன்னா நம்மளால் அதை எவ்வளோ தூரம் டேக்கிள் பண்ண முடியுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ, அப்புறம் ஸ்வாப் கலெக்ஷனுக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, ஹவு மெனி பீப்புள் வேர் ட்ரெயின்டு, இது எல்லாமே நம்ம இந்த பேண்டமிக் டைமில் கற்றுக்கிட்ட லெசன்ஸ். We need to detect possible cases through household surveillance of symptomatic individuals by primary healthcare teams, because we have a very successful primary healthcare. Every village there is some primary healthcare. அப்படி இருக்கும்போது we should make sure that we use those teams to detect symptomatic and asymptomatic persons. All suspects and household contact must be tested. Positive must be isolated and provided home or hospital care. So genomic analysis must be performed in at least 5% of the test of positive samples. Contact tracing for person who have the case, who acquire the infection, இது எல்லாமே பண்ணோம். ஸோ இந்த ஆர்டிக்கிளே என்னென்னா இப்போ கொரோனா வைரஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ரொபோசல் வச்சுருக்கீங்க, இவர் ஒரு 20 ப்ரொபோசல் சொல்வார். நம்ம மெயின்ஸ் ஆன்சரில் எழுதும்போது ஒரு 10 or 12 எழுதணுன்னாலே it will be very effective. Then step up vaccine rollout. Speeding up vaccine rollout, recognizing values and limitations should be our goal. The benefit is to provide protection against severe disease, not infection per se. அந்த டிசீஸே வரக்கூடாது நம்ம பண்ணுமே தவிர அந்த டெம்பரரி சிம்டம்ஸை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக இது பண்ணக்கூடாது. அவைலபிள் வேக்சின்ஸ் மஸ்ட் பி ப்ரையாரிட்டைஸ்ட் ஃபார் வல்னரபிள் பீப்புள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அர்பன் ஏரியாஸ்க்கு நம்ம போடுறத விட ஸ்லம் ஏரியாஸில் வேக்சின் நம்ம போடுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்களுக்குள்ள அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது கம்பேர்ட் டு மெட்ரோபாலிட்டன் areas or posh areas where people live in independent villas or houses etc. So இதில் priority யாருன்னு பார்த்து யார் ரொம்ப vulnerableனு பார்த்து அவங்களுக்கு தான் நம்ம first இந்த vaccines roll out பண்ணோம். Initially the aim must be to immunize all persons above 35 years of age and all younger people with at risk health disorders. So 35 years of age வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கணும். பிகாஸ் 60ங்கிறது இட்ஸ் டூ ஃபார். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு many people are getting side effects or disorders அப்படிலாம் இருக்கும்போது what we should do is we should make sure that the bracket is brought down and how healthy people react to it அப்படிங்கிறத we should study. We must train more vaccinators for delivery closer to home, stepping up daily administration rates at more centers. So இதுலயுமே நம்ம ஹோம் டெலிவரி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை ப்ராப்பராக அதை ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும், அதெல்லாமே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் இஸ் க்ரூஷியல் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் பேண்டமிக் ரெஸ்பான்ஸ். இது வந்து நம்ம கண்டிப்பாக மெயின்ஸ் ஆன்சரில் இதை கோட் பண்ணலாம். ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் நெட்வொர்க்ஸ் தட் எக்ஸிஸ்ட் அட் லோக்கல் லெவல் மஸ்ட் பி ஆக்டிவேட்டட் அண்ட் சப்போர்ட்டட் டு எஜுகேட் பீப்புள் அண்ட் மோட்டிவேட் தெம் டு லேர்ன் அபவுட் வாட் ஆர் த பிஹேவியர்,
சிம்டம் எப்படி இருக்கும், அந்த சிம்டம் வந்ததுன்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி தரதும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வேக்சின் while providing social support to affected families. இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் ஷுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகம் அவேர். அதுக்கப்புறம் அவங்க சிம்டம்ஸ் வந்ததுன்னா அதை அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும், அந்த சிம்டம்ஸ் போய் ரிப்போர்ட் பண்ண தெரியணும், ரிப்போர்ட் பண்ணுற அத்தாரிட்டி அந்த இடத்துல வந்து தே ஷுட் நோ வாட் தே ஆர் டூயிங். அதுக்கப்புறம் தே ஷுட் பி ஐசோலேட்டட் அண்ட் தென் வேக்சினேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அண்ட் தென் ப்ரொவைடிங் சோஷியல் சப்போர்ட் டு த ஃபேமிலிஸ். இஃப் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ் ஹவு த ஃபேமிலி வில் பி டேக்கிங் கேர் ஆஃப், அதெல்லாமே நம்ம பார்க்கணும். So providing empathetic social support is very important. District authorities must identify vulnerable people and families who may suffer hardships due to loss of income, shelter, high health care costs. அப்புறம் இந்த prejudice இவங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம அவங்க கூட பேசவே கூடாது, அந்த மாதிரி prejudice எல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணி வருது, ஓவர் கம் பண்ணி வருது, அப்புறம் டிஸ்கிரிமினேஷன் எப்படி தாண்டி வருது, இந்த மாதிரி everybody should be taught about this. Proactive support must be provided from public financing as state policy. Even as philanthropy is mobilized to supplement. Children must be supported for school, at home or in the neighborhood. Education affect ஆகாம நம்ம பார்த்துக்கணும் through voluntary agencies to overcome the digital divide of online teaching. Social solidarity must become the soul of our pandemic response. This is a very good quote that we can write in mains answer. So that's all about this article. Moving to the next one. Rational safety measures and scaled up vaccination can rein in COVID-19. இந்த ஆர்டிக்கல்லையுமே அந்த ஆர்டிக்கலில் சொன்னதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து we should make sure that the pandemic fatigue, அதாவது இது ரொம்ப நாளாக இருக்குது, ஆமாம் இதோட நம்ம வாழ பழகிட்டோம், இது what we should do is just try to live with it, இதுக்காக நம்ம ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டாம், அந்த மாதிரி பேண்டமிக் ஃபெட்டிக் இல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது since people are for a very long time adhering to rules, for example எப்போ மாஸ்க் போடுங்கன்னு ரூல்ஸ் போட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் பீப்புள் வில் பிகம் ரியலி டயர்ட் ஆர் ஃபெட்டிக் வந்துட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு ஃபெட்டிக் ரீச் பண்ணும்போது வாட் த ஸ்டேட் ஷுட் டூ இஸ் இட் ஷுட் பிகம் மோர் விஜிலன்ட். அந்த மாதிரி பீப்புள் ஆர் நாட் பிரேக்கிங் லாஸ் ஸோ தட் நாட் புட்டிங் அதர் பீப்புள் இன் ஜெப்ரடி ஆர் அட் ஹார்ம்ஸ் வே அப்படிங்கிறத பார்த்துக்கணும். Access to education, meeting with loved ones, performing life rituals and conflict of both work and home confined to the same space, இது எல்லாமே வந்து இந்த lockdown or in the corona pandemicல the things we lost. These initiatives, அதாவது to come up with rational activity curbs, keep them stable, incentivize people through financial rewards, அந்த மாதிரி when people are very low they are very anxious about எப்போ வேக்சின் வந்தாலுமே blood clots அது இது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் சொல்கிறாங்களே, will we be able to overcome it, அந்த மாதிரி நிறைய விஷயம் people ரொம்ப apprehensive-ஆக anxious-ஆக இருக்கும்போது the government should make sure that it steps up. These initiatives can lower the perception of lost opportunities and compensate workers in the affected areas like travel, food, hospitality. இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே அஃபெக்ட் ஆன செக்டார்ஸ். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் US and Iran should rebuild the lost. இது வந்து அந்த JCPO ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அந்த டீலோட பேக்ரவுண்ட் என்ன, வாட் ஆர் த திங்ஸ் தட் தே ஆர் டூயிங், ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஜோ பைடன் என்ன பண்ணுறாரு, ஹவு வில் திஸ் மூவ் ஃபார்வர்ட், அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நேபாள்ஸ் யங் டெமோக்ரஸி, வாட் ஹஸ் ஹேப்பனிங் இன் நேபாள்ஸ் பாலிடிக்ஸ், விச் பார்ட்டி ட்ரை டு கான்க்வர் ஹூ, வாட் ஹேப்பன், அதெல்லாம் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. Not on the same page at sea. அதாவது லக்ஷ்வதீப் ஷோஸ் நாட் அ பிட்ரேயல் பட் US பட் different understanding of navigational freedom. இப்போ வந்து ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா US வார்ஷிப்ஸ் வந்து 2-3 it came to Indian Ocean, it came very close to Lakshadweep which is part of India. அப்படி இருக்கும்போது we were very in a very understanding, அது defense and maritime sectors-ல US and India were in very understanding terms. In fact US wanted India to dominate this maritime space because it did not want China to dominate it. அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக what happened was that இந்த மாதிரி ஷிப்ஸை இங்கே இந்த இதில் பார்க்கவும் it became a bone of contention between the two countries. US warships challenged excessive Chinese claims thrice in 2016, 4 times in 2017, 2018, etc. Those statistics say something about US Navy strategic priorities in Asia. So எதுக்கு US இருக்குது எங்கேயோ, that is in Pacific Ocean, Atlantic Ocean, அந்த ஏரியாவில் அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் ஓஷனுக்கு வந்து நம்ம சவுத் ஏஷியாவில் why it has more priorities, அதை தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. And then the third article, this is also about vaccine production, how we should scale it up, what are the legal means that the government should employ to scale up the production of vaccines, how it is important, அதெல்லாம் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க.
தென் இந்தியா சவுத் ஏஷியன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆர்டிக்கல் எது சொல்கிறாங்கன்னா சார்க்கோட ரெலவன்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், திஸ் வாஸ் ஒன்ஸ் அ வெரி பிக் பாடி, இட் ஹேட் ஸோ மச் ரெலவன்ஸ். இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ப்ராப்ளம் வந்ததுனால வாட் ஹேப்பன் வாஸ் வி லான்ச்ட் அ சேட்டலைட். அந்த சேட்டலைட்க்கு பாகிஸ்தான் ஓட பார்ட்டிசிபேஷன் நம்ம வச்சுக்கல. அண்ட் தென் டிஜிட்டல் நாலேஜ் லைப்ரரி டிகே என்ன நம்ம ஒன்று லான்ச் பண்ணோம், அதுலேயும் பாகிஸ்தானை we didn't invite. if Pakistan is taking any initiative, India is not being invited. ஸோ அதனால் இந்த பாடியை அதோட ரெலவென்ஸே இல்லாமல் சரி ஓகே நாட் எவ்ரிபடி இஸ் பார்ட்டிசிபேட்டிங், அதனால் நம்ம இந்த பாடியை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட் பிகேம் வெரி டல். அந்த மாதிரி பண்ணாமல் வாட் த author is suggesting is peace with Pakistan is not just a bilateral matter but essential to transform South Asia itself, because அந்த ஒரு விஷயத்தினால what happened was அந்த ஒரு international bodyயோட ரெலவென்ஸே குறைஞ்சிருச்சு. An economically transformed integrated South Asian region could advantageously link up with China's BRI and even join RCEP, the world's largest trading blocks of 15 countries accounting for 30% of the GDP. So இதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா, if South Asia is really together, we can make sure that our GDP ல ஆரம்பிச்சு all things, our exports, import, trade deficit, current account deficit, இது எல்லாமே லோவர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. India's overwhelming size imbalance in South Asia, அதாவது shares of India in total land area, population, real GDP, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா land area 62%, population 75%. South Asia 75% of people is from India only. 83% is of real GDP contribution. The two other big countries in South Asia are Pakistan and Bangladesh. இதில் வந்து சைனா எடுத்துக்கல, சவுத் ஏஷியா பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அதோட ஷேர் 7.6, 5.6%. Given its size and heft, only India can take the lead in transforming a grossly underperforming region like South Asia. We have so much potential, we have so much people. இப்படியெல்லாம் இருக்கும்போது it's high time that we should take advantage of this. A population of slightly over 1.9 billion, South Asia has a GDP of 12 trillion. Contrast this with ASEAN. ASEANல numbering is nearly 700 million. It has a GDP of $9 trillion and a per capita of $14,000. It is closing in on China with the member states like Vietnam starting to grow spectacularly. So இந்த மாதிரி போகும்போது அந்த மீதி கண்ட்ரீஸ்க்கு ரெலவன்ஸ் இருக்குமோ இட்ஸ் ஹை டைம் தட் பழைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன இருந்தோ அதெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு ரெலவெண்ட்டான டைம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. So that's all for today's articles. I hope I have touched all the important parts in important articles. That's all for today. Tune in tomorrow for tomorrow's articles. Thank you.